ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஒரு பாட்டியும் பேத்தியும் சொன்னேதான், யானை கூட இருந்து 3 யானையும் அழுதுச்சான் அவங்களுக்காக. அதை நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதான் ஒரு பொண்ணு ஒன்று பேசிச்சு, அதை கேரளாவில் ஏதோ யானைங்க இருக்கிற இடத்துல அந்த வனத்துறையில் இருக்கிறவங்க யாரோ, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதில் நியூஸில் எல்லாம் பேப்பர்லெல்லாம் வந்துச்சுன்னெலாம் சொல்லிச்சு அந்த பொண்ணு. எனக்கு நான் பார்க்கல அதெல்லாம். அதை வந்து இந்த நம்ம அண்ணாச்சி ஒரு யானை கூட்டம் இருந்திருக்கு போல இருக்குது. அதில் வந்து ஒரு யானைக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு அந்த யானை. அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் குரூரமான புத்தி. அது மலையாளி ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், இவங்க மக்களுக்கு இருக்கிற புத்தி மாதிரி யாருக்குமே இருக்க முடியாது இல்லையா? அது மக்களுக்கு தான் இருக்கும், மனிதனுக்கு தான் இருக்கும். என்ன அவங்க என்ன பண்ணியிருக்கான், அண்ணாச்சி பழத்தில் ஏதோ குண்டு மாதிரி ஏதோ வச்சு அந்த யானைக்கு திங்க கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கான். அது கர்ப்பிணியாக இருக்கிற யானைக்கு. இது என்ன வெளியிலெல்லாம் வந்துச்சு, எல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிச்சு அந்த பொண்ணு. அந்த ஒரு நியூஸ் லீடர் போல இருக்கு அந்த பொண்ணு. எனக்கு காதில் நான் அதெல்லாம் கேள்விப்படலை. அப்போ அந்த யானை என்ன பண்ணியிருக்கு, அது அண்ணாச்சி பழம் தானே அப்படின்ட்டு கடிச்சா வெடிச்சிருச்சான். வெடித்து இது வாயெல்லாம் அந்த யானைக்கு அப்படியே புண்ணாகி அந்த யானை வந்து ஒன்றுமே சத்தம் கூட கொடுக்கலையாம். சைலண்ட்டாக அப்படியே திரும்பி அப்படியே போயிடுச்சான். 2 நாளாக அப்படியே மௌனமாகவே இருந்திருக்கு. 3ஆம் நாள் என்ன பண்ணியிருக்கு, பக்கத்தில் இங்கே ஏதோ ஒரு இந்த ஆறு மாதிரி ஏதோ ஓடிட்டுருக்கு, அதுக்குள்ளேயே போய் 3ஆம் நாள் 3 நாள்லேருந்து 2 அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் தண்ணிக்குள்ளேயே இருந்ததான். இருந்தே செத்து போச்சு அந்த யானை, தண்ணிக்குள்ளே இருந்து. ப்ரெக்னெண்ட்டான யானை. மனுஷன் என்ன ஒரு அறிவோட வேலை பார்த்துருக்கான் பாருங்கள். ஆனால் அதே யானைகள் அந்த அம்மாவை நைட்டு 1:30 மணிக்கு கரண்ட் இல்லாத இடத்துல அந்த பாட்டியும் பேத்தியும் இங்கேருந்து தப்பிச்சு போய் மேலே ஏறி நின்னா இருட்டில் ஒன்றுமே தெரியலையே அந்த பாட்டிக்கும் பேத்திக்கும். அப்போ அந்த பேத்திக்கு என்ன வயசு, ஒரு 10 வயசு கூட தான் இருக்கும் போல இருக்குது. எல்லாம் போயிட்டு பயந்து கால் எங்கே வைக்கிறது, கரண்ட் இல்லையா. நல்ல வேலை கரண்ட்டு ஃபுல்லாக ஆஃப் ஆனதுனால நாங்கள் தப்பிச்சோன்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அவங்க அங்கேயும் தப்பிச்சு வந்து பார்த்தா 3 யானை நிற்கிதான். இந்த பக்கம் 2 யானை, இந்த பக்கம் ஒரு யானை. இவங்க பயந்து போய் எப்படியே ஏதோ ஆளுக்கு ஒரு மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம். மரம் இருந்தது அந்த பக்கம்லாம். மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம். சொன்னாங்களாம், நாங்களே உயிருக்கு தப்பிச்சு காப்பாற்றி வந்திருக்கோம், எங்களை எதுவுமே பண்ணாத, எங்களை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அந்த யானை என்ன பண்ணியிருக்கு, அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுச்சான் இந்த யானை. என்னத்தை சொல்கிறது, நம்ம மனிதனுக்கு என்ன பண்ணுறோம், அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இது பண்ணிவிட்டு கடைசியில் இந்த பக்கம் 2 யானை, இந்த பக்கம் ஒரு யானை. நைட்டு 1:30 மணி 2 மணியா அப்படியே பாதை அந்த இப்போ யானை காலுக்கு எடுக்கலையே அதை வச்சுக்கிட்டு அசையவே இல்லையா அந்த யானைங்க. விடிஞ்சு வெளிச்சம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் அங்கே அந்த பக்கம் யாரெல்லாம் வந்து குரல் கொடுக்கவும், இவங்க இங்கேருந்து குரல் கொடுக்கவும், ஒருத்தருக்கு இவங்கெல்லாம் மனிதர்கள் பார்த்துக்கவும். அதுக்கப்புறம் அந்த யானை திரும்பி போச்சோம். இது கேட்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இல்லையா? இதை மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை பாருங்கள். அந்த அம்மா அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே வந்து அதுக்கப்புறம் வந்தோம், வந்து எங்களை இங்கே கொண்டு கட்டிக்க கூட துணி இல்லை, இங்கே இருக்கிறவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க, கொண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்.